Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தி தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய வாக்கியங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போதைக்கு வா, இப்போதைக்கு போ, இப்போதைக்கு பேசு. இந்த வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்தில் எழுதலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். Okay, let's get started. இப்போதைக்கு அப்படின்னா என்ன மீனிங்? தற்சமயம் அப்படின்றது தான் இப்போதைக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போதைக்கு வா அப்படின்னா தற்சமயம் வா. உனக்கு எந்த வேலையா இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு தற்சமயம் வா. இப்போதைக்கு போ, தற்சமயம் போ. நீ பர்மனண்டா போக தேவையில்லை, இப்ப தற்சமயத்துக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அததான் இங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்போதைக்கு அப்படின்றது இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபார் நவ். என்ன யூஸ் பண்றோம்? ஃபார் நவ். ஓகே, இதை யூஸ் பண்ணி இப்போ எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு வா. ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? இங்க இருக்க வேர்பை எழுதலாம். வானா என்ன எழுதணும்? கம். கம். இப்போதைக்கு, இப்போதைக்குன்னு என்ன யூஸ் பண்ண போறோம்? ஃபார் நவ். அது வெரி ஈஸி. இப்போதைக்கு வா, இது எப்படி சொல்லலாம்? கம் ஃபார் நவ். இப்போதைக்கு போ, இங்க வேர்ப் என்ன? கோ. போதானே? அப்ப இது என்ன எழுதுறோம்? கோ அப்படின்னு எழுதுறோம். இப்போதைக்கு, இப்போதைக்குன்னா என்ன? ஃபார் நவ். அப்போ இப்போதைக்கு போ, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? கோ ஃபார் நவ். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் 3 சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு பேசு. பேசு, பேசுன்ற வேர்பா இது எப்படி எழுதுவோம்? ஸ்பீக். ஸ்பீக் ஃபார் நவ். ஆன்சர் கரெக்டாக இருக்கா? இப்போதைக்கு பேசு, இது எப்படி எழுதுறோம்? ஸ்பீக் ஃபார் நவ். இப்போதைக்கு செய். செய் அப்படின்றது தான் verb. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்ல போறோம்? do. for now. இப்போதைக்கு எழுது. இங்க எழுதுன்றது தான் verb. write for now. அவ்வளவுதான். வெரி ஈஸி. இப்போதைக்கு வா, come for now. இப்போதைக்கு போ, go for now. இப்போதைக்கு பேசு, speak for now. இப்போதைக்கு செய், do for now. இப்போதைக்கு எழுது, write for now. இப்போதைக்கு இங்கேயே இருங்க. இருங்க, stay. இங்கேயே, here. இப்போதைக்கு for now. இப்போதைக்கு இங்கேயே இருங்க, stay here for now. இப்போதைக்கு நான் பிஸியாக இருக்கிறேன். சப்ஜெக்ட் இருக்கு, நான் என்ன சொல்றோம்? ஐ. இருக்கிறேன் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்ப பி வெர்ப் என்ன அர்த்தம்? am. I am பிஸியாக. I am busy. இப்போதைக்கு for now. இப்போதைக்கு நான் பிஸியாக இருக்கிறேன். I am busy for now. இப்போதைக்கு இதை நிறுத்துங்கள். நிறுத்துங்கள் அப்படின்னா stop. இதை stop this. இப்போதைக்கு for now. இப்போதைக்கு இதை நிறுத்துங்கள். stop this for now. இப்போதைக்கு அங்கே உட்காரு. அங்கே உட்காரு. உட்காருன்னா என்ன? sit. அங்கே, sit there. இப்போதைக்கு for now. இப்போதைக்கு அங்கே உட்காரு, sit there for now. இப்போதைக்கு எனக்கு புரிகிறது. எனக்குன்னா என்ன? ஐ. புரிகிறது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட்.
I understand. இப்போதைக்கு for now. இப்போதைக்கு எனக்கு புரிகிறது. I understand for now. இப்போதைக்கு இங்கேயே இருங்க. Stay here for now. இப்போதைக்கு நான் பிஸியாக இருக்கிறேன். I am busy for now. இப்போதைக்கு இதை நிறுத்துங்கள். Stop this for now. இப்போதைக்கு அங்கே உட்காரு. Sit there for now. இப்போதைக்கு எனக்கு புரிகிறது. I understand for now. இப்போதைக்கு நான் கிளம்புகிறேன். நான் I கிளம்புகிறேன். I am leaving. For now. இப்போதைக்கு நான் கிளம்புகிறேன். I am leaving for now. இப்போதைக்கு நாம் வேறொரு வழியை முயற்சிக்கலாம். நாம் we முயற்சிக்கலாம். So we can try வேறொரு வழியை another way. For now. இப்போதைக்கு நாம் வேறொரு வழியை முயற்சிக்கலாம். We can try another way for now. இப்போதைக்கு நான் காத்திருப்பேன். நான் I காத்திருப்பேன். I will wait for now. இப்போதைக்கு நான் காத்திருப்பேன். I will wait for now. இப்போதைக்கு நான் உனக்கு உதவ முடியாது. நான் I உதவ முடியாது. I can't help உனக்கு you for now. இப்போதைக்கு நான் உனக்கு உதவ முடியாது. I can't help you for now. இப்போதைக்கு கேள்விகள் கேட்காதே. கேட்காதது என்ன? Don't ask கேள்விகள். Questions. இப்போதைக்கு for now. இப்போதைக்கு கேள்விகள் கேட்காதே. Don't ask questions for now. இப்போதைக்கு நான் கிளம்புகிறேன். I am leaving for now. இப்போதைக்கு நாம் வேறு வழியை முயற்சிக்கலாம். We can try another way for now. இப்போதைக்கு நான் காத்திருப்பேன். I will wait for now. இப்போதைக்கு நான் உனக்கு உதவ முடியாது. I can't help you for now. இப்போதைக்கு கேள்விகள் கேட்காதே. Don't ask questions for now. உங்களுக்கான ஹோம்வொர்க். இப்போதைக்கு இந்த வேலையை செய். இப்போதைக்கு நான் வீட்டில் இருக்கிறேன். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பட்டன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றதையும் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.